எடுத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயிரும் துறை எடுத்து தேசம் எதிர்த்துண்ட தொகைமண் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்தரும் பன்னார்மொழி அம்மடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாச்சலி சிவகோணியாவுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானசரி பெருந்தகையாருடைய திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம் எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனார் குருபோசி திருநாள். எம்பெருமக்கள் நாயன்மார்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே நாயன்மாராக இருக்கப்பெற்ற ஒரு சிறப்புடையது நம்முடைய பெரிய புராணத்திலே. மாமனார் மருமகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பெருமக்களும் நாயன்மாராக இருந்தது இந்த சரீரத்தில் தான். அதாவது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மருமகனாகவும் அதே போல் நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் மாமனாராகவும் இருந்து பெருமானுடைய திருவடி பேர் பெற்றார்கள். அதே போல் கணவன் மனைவியாக இருந்து நாயன்மாராக இருந்து பேறு பெற்றவர்கள் நின்றசீர் நெடுமாறனார், மங்கையர்க்கரசியார். அதே போல தாய் தந்தை மகன் என்று சொல்லி மூவரும் நாயன்மார்களாக இருந்து பெருமான் திருவடி அடைய பெற்றவர்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள், சடைய நாயனார், இசைஞானி பிராட்டியார் என்று சொல்லி இப்படி இந்த வகையிலே நம்முடைய மானக்கஞ்சார நாயனாரும் அவருடைய மருமகனாரும் இரண்டு பெருமக்களும் நாயன்மாராக இருந்த ஒரு பெருமையுடையது. மானக்கஞ்சார நாயனார் சோழ நாட்டிலே கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதியில் அவதரித்த ஒரு பெருமகனார். நாயனார் இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தவர். அவருடைய குலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் அரசர் சேனாதிபதியாக இருந்த ஒரு தொண்டு செய்து வந்த ஒரு வேளாண்குடியை சார்ந்தவர் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு புராணத்தில் அருளுகின்றார். நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையிலே நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மலைமடிந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கு முடியன் என்று சொல்லி தொகையாசிரியர் அருளுகின்றார். மலையின் தன்மை போன்ற வீரமிக்க தோள்களை உடைய மானக்கஞ்சார நாயனார் என்று சொல்லி ஏனென்றால் அவர் ஒரு போர்ப்படை தளபதியாக அரசர் சேனாபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல ஒரு தோல் வலிமையுடையவர் என்று சொல்லி நம்முடைய முதல் நூலில் அருளுகின்றார் நம்பிகள். வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நம்முடைய அந்தாதி ஆசிரியர் அருளுகின்ற பொழுது கலச முலை கன்னி காதல் புதல்வி கமழ் குழலை நலசெய் தவத்தவன் பஞ்சவடிக்கு இவை நல்கு எனலும் அலசும் என கருதாது கூந்தலறிந்து அழைத்தான் மலைசை மதில் கஞ்சை மானக்கஞ்சாரன் என்னும் வல்லாலே. அம்பியாண்டார் நம்பிகள் சரிதத்தை ஒரே பாடலில் சுருக்கமாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். கலச முலை கன்னி காதல் புதல்வி, தன்னுடைய காதல் மகளாக, அதே மாதிரி மனப்பருவத்தில் இருக்கக்கூடிய திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய கமழ் குழலை அலங்கரிக்கப்பட்ட கூந்தலையுடைய தன்னுடைய மகளுடைய கூந்தலை நலம் செய்தவத்தவன் பஞ்சவடிக்கவை நல்கனலும் திருமணத்துக்கு முந்தைய நாள் இரவு அங்கு இவருடைய திருமுடியானது எனக்கு பஞ்சவடிக்கு ஆகும் என்று சொல்ல அதை சிறிது கூட ஒரு அலசும் என கருதாது அவள் கூந்தல் அறிந்தளித்தான். சிறிது கூட தயக்கமின்றி அது ஒரு அமங்கல செயல் என்று கூட கருதாது தன்னுடைய மகளுடைய கூந்தலை அறிந்து அளித்தவர் மலைசை மதில் கஞ்சை மானக்கஞ்சாரன் என்னும் வல்லலே என்று சொல்லி
அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, மலைசை மதில் கஞ்சை மானக்கஞ்சாரன் என்னும் வள்ளலே என்று சொல்லி, கஞ்சாரூரில் இருக்கக்கூடிய மானக்கஞ்சாரன் என்று சொல்லக்கூடிய வள்ளல் என்று சொன்னால் வரையறாது கொடுப்பவர்கள், அதே போல் எதிர்பாராது செய்யக்கூடியவர்கள் தான் வள்ளல் என்று சொல்லுவார்கள். அப்படி மாவிரதையாராக வந்த அந்த தவசியாருக்கு தன்னுடைய மகளுடைய கூந்தலை அறிந்து கொடுத்த பெருமை உடையவர் மானக்கஞ்சார நாயனார் என்று சொல்லி, அது திருமணத்துக்கு முந்தைய நாள் அப்படி செய்வது என்பது உலகில் இருக்கக்கூடியவர்களுக்கு முடியாத ஒரு செயல். அதை செய்து காட்டிய பெருமை நம்முடைய நாயன்மாருக்கு உண்டு. அடுத்து நம்முடைய பெரிய புராணத்திலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் 37 திருப்பாடல்களில் அருளுகின்றார் நாயனாருடைய திருச்சரிதத்தை. அதில் முதல் பாடலிலே சொல்லுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய சிறப்பு, அந்த ஊருடைய சிறப்பை சொல்லுகிறார். மானக்கஞ்சார நாயனாருடைய அவதரித்த பதியானது கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. இந்த பாடலில் சொல்லுகின்ற பொழுது, மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர்தாம் விரும்பியது, நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் நோன்மையது, கோளாறு தேன்பொழிய கொழுங்கனியின் சாரொழுகும், காலாறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர். அப்படின்னா கஞ்சாரூருடைய பெருமையை சொல்லுகிறார். மானக்கஞ்சார நாயனாருடைய அவதரித்த அந்த கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய ஊரானது மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது. அப்படின்னா மேலாறு என்று சொன்னால் கங்கையை தலையிலே சூடிய சிவபெருமான். அவர் எப்படிப்பட்டவர்னா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத பெருமான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில என்று சொல்லி வள்ளுவ பெருமான் அருள்வார். அதுபோல வேண்டுதல் வேண்டாமை இல்லாத பெருமான் விரும்பியது நாயனாருடைய மகளாருடைய கூந்தலை விரும்பியதை சொல்லார். அப்படி விரும்பியது நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் நோன்மையது. நல்ல நாவலர்கள், பெரும் புலவர்கள் எல்லாம் பாடி அந்த பாடக்கூடிய பெருமை பெற்றது இந்த ஊர் என்று சொல்லி சொல்றார். இது சேத்திர கோவிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கையும் கைலாயநாதனையே காணலாமே என்று சொல்லி தன்னுடைய 7ஆம் திருமுறையில் அருளுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். அப்படி நாவலர்கள் எல்லாம் பாடக்கூடிய ஒரு பெருமையுடையது இந்த ஊர் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த ஊரானது கோளாறு தேன்பொழிய கொழுங்கனியின் சாரொழுகும் என்று சொல்லி, கோளாறு என்று சொன்னால் கொம்பு தேன்கள், மலர்களில் இருக்கக்கூடிய அந்த கொம்பு தேன்கள் எல்லாம் பாய்ந்து அப்படி வலம் செய்யக்கூடிய, கொழுங்கனியின் சாறு ஒழுகக்கூடிய, கனிகளுடைய சாறுகள் எல்லாம் ஒழுகி அப்படியே செல்லக்கூடிய ஒரு பெருமையுடையது. காலாறு வயல் கரும்பின் கமல்சாரூர் கஞ்சாரூர் என்று சொல்லி நாயனார் அவதரித்த இந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கஞ்சாரூர் கஞ்சாரூர் என்று சொல்லி, கமல்சாரூர் கஞ்சாரூர் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவதரித்த திருவாமூரை சொல்லுகின்ற பொழுது தெய்வநலம் சிவம்பெருக்கும் திருவாமூர் திருவாமூர் என்று சொல்லி அந்த ஊருடைய பெருமைகளை நமக்கு சேக்கிழார் பெருமான் அந்த சரிதத்திலே அருளுகின்றார். அடுத்த திருப்பாடலிலே அந்த ஊரானது, இவர் ஒரு வேளாண்குடியை சார்ந்தவர் என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே அந்த வயல்வெளிகளுடைய பரப்பை எல்லாம் சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த நாட்டினுடைய சிறப்பாக சொல்லி கொண்டு வருகிறார். அங்கு வயலிலே வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் களைகளை பிடுங்கி கொண்டு, அதாவது நீலமலர் போன்ற கண்களையுடைய அந்த பெண்கள் எல்லாம் களைகளை பறித்து அப்படியே அந்த வயல்களிலே வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே செங்கழு நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் தாவரம், அது சிவந்த மலர்களை உடையது. அந்த களைகளுக்கு தப்பி அந்த செங்கழு நீர் மலர் செடியானது அப்படியே அந்த வயலிலே ஒதுங்கி இருக்கிறது. அங்கே சாலி என்று சொல்லக்கூடிய நெற்பயிர்கள் நிரம்ப இருக்கிறது. அந்த நெற்பயிர்கள் எல்லாம் அந்த செங்கழு நீர் மலரை பார்த்து, அந்த செடியை பார்த்து வணங்கி நின்றது, தலை வணங்கியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். கண்ணீல கடைசியர்கள் கடுங்களையில் பிழைத்தொதுங்கி உள் நீர்மை புடர்ச்சிக்கண் உரைத்து மலர் கண் சிவக்கும் தண்ணீர்மென் கழுநீர்க்கு தடம் சாலி தலை வணங்கும் மண்ணீர்மை நலம் சிறந்த வளவயல்கள் உல அயல்கள். அதாவது இந்த திருப்பாடலில் இது ஒரு தற்குறிப்பேற்ற அணி.
தன்மை நவிழ்ச்சி அணி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலே இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதாவது செங்கழுநீரை, அந்த செங்கழுநீர் மலரை சொல்லுகின்ற பொழுது சிவபெருமானாகவும் என இவருக்கு அருள் செய்யக்கூடிய பெருமானாகவும், அந்த சாலியை சொல்லுகின்ற பொழுது நாயனாராகவும் வைத்து அந்த பெருமானாக இருக்கக்கூடிய அந்த செங்கழுநீர் செடியை நாயனார் தடம் சாலியாக நெற்பயிர் போல இருக்கக்கூடிய நாயனார் தலை வணங்கினார் என்று சொல்லி ஒரு தற்குறிப்பேற்றை அணியாக வைத்து இதில் போற்றுகின்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சரிதத்துக்கு ஏற்றாறு போல இதை நமக்கு உமை காட்டியிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய சிவகவுனி அவர்கள் உரையிலே கூறுகின்றார். அந்த கண் சிவக்கும் தண்ணீர் மின் கழுநீர் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கழுநீர் செடிக்கு இறைவனை ஓமையாகவும், தடம் சாலி என்று சொல்லக்கூடிய அந்த நெற்பயிர்களுக்கு நாயனாரையும் ஓமையாக சொல்லி அப்படி நாயனார் தலை வணங்கி நின்றதாக நமக்கு இதில் அருளுகின்றார். அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ஊரிலே அங்கு இருக்கக்கூடிய குளமானது அரசர்களுக்கு போர் செய்து வரக்கூடிய சேனாபதி குடி என்று சொல்லக்கூடிய குடி. அந்த குடியிலே நாயனார் அவதரித்தார் என்று சொல்லி சொல்றார். அப்பதியில் குளப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடிவிளங்க திரு அவதாரம் செய்தார். மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையினார் மானக் கஞ்சாரனார். அந்த பதியிலே குளப்பதியாய் அரசர் சேனாபதியாம் என்று சொல்லி சொல்ற அரசர்களுக்கு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குளப்பதியிலே அந்த குடி விளக்கம் பெறும் பொருட்டாக நாயனார் அவதாரம் செய்தார். இந்த வேளாண்குடி விளங்கும் பொருட்டாக நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது காணவர் குளம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீடு என்று சொல்லி சொல்லுவார். அந்த நாயனார் பிறந்ததனால இந்த குளம் விளக்கம் பெற்றது என்று சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான், அவன் ஒரு நிமித்தம் இது என்று அதிசயித்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய கவுனியர் குலம் நாயனார் அவதரித்ததனாலே சிறப்பு பெற்றது என்று சொல்லி சொல்லுவார். இப்படி இந்த நாயனார் அவதரித்ததினாலே அந்த குடி விளக்கம் பெற்றது என்று சொல்லி சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை. அப்படின்னா அந்த வேளாளர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தவர் என்று சொல்லி சொல்றார். விழுமிய வேளாண் குடி என்று சொல்லி சொல்லுகிறார். வேளாளர்களுக்கு இன்னும் ஒரு பெருமை உண்டு. தொண்டை நாட்டு சிறப்பிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் வேளாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது தீய என்பன கனவிலும் நினைவலா சிந்தை தூய சிந்தை மாந்தர்மால் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி தீயது என்பதை சொல்லாமல் இருப்பது, மனசில் நினையாமல் இருப்பது, செய்யாமல் இருப்பது ஒரு புண்ணியம். ஆனால் அந்த வேளாளர்கள் எப்படின்னா கனவில் கூட நினையாதவர்கள் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் படத்தில் சொல்லுவார். அது மாதிரி இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய வேண்மையினார் மானக்கஞ்சாரனார். அப்படிப்பட்ட அந்த வேளாண் குடியிலே ஒரு வைப்பனைய சேம வைப்பு போன்றவர் நம்முடைய நாயனார். அப்படின்னா அந்த வேளாண் குடியிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த குடி உடையவராக குடியிலே மேன்மை பெற்றவராக நம்முடைய நாயனார் விளங்கினார், மானக்கஞ்சார நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நாயனார் சிவபெருமானுடைய அடியார்களிடத்தில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டில் சொல்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். பணி உடைய வடிவுடையார் பணியினொடும் பனிமதியின் அணிவுடைய சடைமுடியாருக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் தம்பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். அப்படின்னா பணிவுடைய வடிவுடையார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருள்கிறார். அப்படின்னா அவருடைய வடிவமே பணிவாக இருக்கும் என்று சொல்லி சொன்னார். கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நம்முடைய இறைவனே சொல்லுகிறார். அப்ப அன்பே வடிவமாக இருக்கக்கூடியது யாருன்னா கண்ணப்ப நாயனார். இங்கு பணிவே வடிவமாக இருக்கக்கூடியவர் மானக்கஞ்சார நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி சிறு தொண்ட நாயனாருடைய பெயர் காரணத்தை சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா நாதனடியார் நம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனையின் மேல் என்று சொல்லி அவருக்கு இயற்கையான அவருடைய இயற்பெயர் சிறு தொண்டர் கிடையாது.
அடியார் பெருமக்களை கண்டு அப்படி வணங்கி கொள்ளுகின்ற நிலையிலை வைத்து அவரை வந்து சிறு தொண்டர் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த சரியத்தில் சொல்றார். இங்கு பணிவுடைய வடிவுடையார் என்று சொல்றார். ஆமா, அதாவது அவருடைய வடிவம் என்ன அப்படின்னா பணிவு தான் அவருடைய வடிவம். அவ்வளவு, அதாவது வாழ்வேணும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் உள்பெறல் அரிதி என்று சொல்லி சித்தியார் நமக்கு. அப்போ சைவத்தில் என்ன வேணும் அப்படின்னா அந்த பணிவு என்று சொல்லுவது தான் சைவத்தில் மிக உயர்ந்தது. அது இயல்பாகவே நாயனாருக்கு இருந்தது என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். சிவபெருமானுக்கே தோழராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூரிலே அப்படியே பெருமானை வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது தேவாசிரி மண்டபத்தில் எண்ணில்லாத அடியார் பெருமக்கள் அங்கு குழுமி இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்து சொல்லார் சேக்கிழார் பெருமான், மிக்க சீரடியார்கள் அங்கு நிறைந்திருக்க இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கு அருள்வார். அப்படின்னா அடியார்களுக்கு பணிவாக இருப்பது தான் சைவத்தில் மேன்மையான ஒரு கொள்கை. அதில் நாயனார் சிறந்து விளங்கினார் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா, அணிவுடைய சடைமுடியாருக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் தம்பெருமான் கலர் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். அப்படியே அடியார் பெருமக்களுக்கு, அதாவது தம்பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கு, இறைவனுடைய திருவடியிலே உரைப்புடைய தொண்டர்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய அந்த தொண்டினை பூண்டு வந்தார் நம்முடைய நாயனார் என்று சொல்லி நமக்கு இங்கே அவர் அடியார்களுக்கு சிறப்பான திருப்பணி செய்து வந்தவர் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் செய்து கொண்டு வருகின்ற பொழுது மாறில் பெரும் செல்வத்து வலம் பெருக மற்றதெல்லாம் ஆருளவும் சடைக்கற்றை அந்த நர்தம் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்து உள்ளார். அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன், அது நல்ல மெய்யடியார்கள் உரைப்புடைய அடியார் பெருமக்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அவர்கள் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே நேரில் வந்து கேட்பதற்கு முன்பாகவே அவரே குறிப்பறிந்து செய்யக்கூடிய பெருமையுடையவர் என்று சொல்லி நமக்கு இந்த திருப்பாடலில் நமக்கு அருளுகின்றார். அடியார்கள் வந்து இறைவனையே பெரும் செல்வமாக பெற்றவர்கள். அடியார்கள் யாருன்னா செல்வத்திற்கெல்லாம் செல்வமாக இருக்கக்கூடிய அந்த செல்வன் கடலேத்தும் செல்வமாக இருக்கக்கூடிய இறைவனையே பெரும் செல்வமாக பெற்றவர்கள். முக்தி திரு வசித்தற்கு ஏதுவாக இருக்கக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள் அப்படின்னு சொல்றார். அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் அப்படின்னு அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எல்லையில்லாத திருவுடையவர்கள். இந்த கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்புல சேக்கிழார் பெருமான் சொல்வார். அடியார் பெருமக்கள் என்று சொன்னால் ஈரில் பெரும் திருவுடையார் என்று சொல்லுகிறார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈரன்பினர் யாதும் குறைவிலார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவர்கள் எப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொன்னால் அந்த எந்த ஒரு குறையும் இல்லாதவர் என்று சொல்லி நமக்கு திருக்கூட்ட சிறப்பில் அருள்வார். அது மாதிரி ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் என்று சொல்லி அடியார் பெருமக்கள் அவ்வளவு சிறப்புடையவர்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் இறைவனையே பெரும் செல்வமாக பெற்றவர்கள் அடியார் பெருமக்கள். அதனால அப்படி சொல்றார். அடுத்த திருப்பாடல்ல விரிகடல் சூழ் மண்ணுலகை விளக்கிய தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேறு இன்மையினால் அறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வலுத்தினார். அப்படின்னா விரிகடல் சொல் மண்ணுலகை விளக்கிய தன்மையராம் பெரியவர்க்கு, நாயனார் இந்த இடத்துல பெரியவர்னு சொன்னாருங்க. அதாவது பெரியவர் அப்படின்னா திருத்தொன்று புராணத்திலே புராணத்தினுடைய பெயர் என்னன்னா திருத்தொன்று புராணம் தாங்க. பெரிய புராணம் எப்படி வந்தது அப்படின்னா செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்று சொல்லி நமக்கு வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல இந்த இடத்துல பெரியவர்க்கு அப்படின்னா செயற்கரும் செய்கை செய்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். நம்முடைய இயற்பகை நாயனுடைய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு இறைவன் கூற்றாக சொல்லுகின்ற பொழுது செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் என்று சொல்வார். இறைவனே சொல்றார், செயற்கரும் செய்கை செய்த தீரனே என்று சொன்னது யாருன்னா சிவபெருமானே இயற்பகை நாயனாரை கூறியதாக சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். இங்கே பெரியவர் அப்படிங்கிறார்.
இதே பெரியவர் என்று சொல்லக்கூடிய சொல் முதல் சரிதமாக, தனியடியார் சரிதத்திலே முதல் சரிதமாக இருக்கக்கூடிய நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் வருதுங்க. ஏதிலார் போலனோக்கு எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை என்ற மனத்தினும் தீன்றேன் என்றார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லாருங்க. அதாவது அந்த இடத்துல வந்து பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போலனோக்கு எம்மையும் என்றதனாலே என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். மற்ற மாதரார் தம்மை என்ற மனத்தினும் தீன்றேன் என்றார் சொல்லி அந்த திருநீலகண்ட நாயனாருடைய சரீரத்திலேயே சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. ஆமாம், அங்கேயே பெரியவர் என்று சொல்லி வருகிறது. அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னார். அரியறியா மலர்கடல்னா திருமால் அறிய முடியாத திருவடி. அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னா அரியறியா மலர்கடல்கள்னா திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத திருவடி. இந்த இடத்துல திருமால் தேடி காண முடியாத அந்த திருவடியை அறியாமை அறியாதார் அப்படின்னா எப்பொழுதும் அந்த திருவடியில அன்பு வைத்திருந்தவர், அந்த பெருமானுடைய திருவடிகளை நன்கு அறிந்தவர் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது 2 எதிர்மறைகள் உறுதி பெற்ற உடன்பாடு. ஏன்னா அவருடைய அந்த கொள்கையை சொல்லுவதற்காக, அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுவதற்காக 2 எதிர்மறைகளை சொல்லி உடன்பாட்டிலே சொல்லுவது சேக்கிழ பெருமானுடைய ஒரு தனித்தன்மை. இறைவனுடைய திருவடியை நன்கு அறிந்தவர் சொல்லாம என்ன சொல்றாருன்னா அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னா அறியாமை என்பது அவருக்கு கிடையாது. இறைவனுடைய திருவடி நன்கு அறிந்தவர் என்று சொல்லி பொருள். அதை 2 எதிர்மறைகள் உறுதி பெற்ற உடன்பாடு என்று சொல்லி சிவபணிய உரையில நமக்கு அருளுகின்றார். அப்படி அவர் வந்து வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வலுத்தினார். பெருமானை வேண்டி தனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்குகின்றார். இதே மாதிரி நம்முடைய சிவநேசனார் அவர்களுக்கு சென்னையிலே மயிலாப்பூரிலே சிவநேசனார் அவர்களுக்கு நீண்ட காலம் பிள்ளை பேர் இல்லை. அவர் எப்படி பெருமான் திருவடியை வணங்கினார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த சரீரத்தில் சொல்றாருங்க. அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அச்சனை உழைப்பட செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறெனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகிறார். அதாவது நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லை நம்முடைய சிவநேசனாருக்கு. அவர் என்ன செய்தார்னா அருந்தவங்கள் செய்து இறைவனை நோக்கி தவம் செய்தார். அப்புறம் என்ன சொல்லாருங்க, அருந்தவங்கள் செய்து அரண் அடியாருக்கு அர்ச்சனை உழைப்பில செய்த நலத்தால். அதே மாதிரி அடியார்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைத்து வந்து பாத பூசைகள் செய்து அவர்களுக்கெல்லாம் அமுது செய்தார். அதனால கரியவாம் குழலால் மனைவியார் வயிறெனும் கமலத்து தாமரை போன்ற அந்த அது திருவயிற்றிலே அந்த பெண் வந்து வாய்க்க பெற்றார் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் அந்த புராணத்தில் சொல்றார். அப்ப பிள்ளை பேர் வேணும்னா இறைவன் திருவடியை வலுத்த வேண்டும், அதே போல அடியார்களுடைய திருவடியை வணங்க வேண்டும், அடியார்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு இதுல சொல்லப்படுகிறது. அப்படி இவர் வந்து பெருமானுடைய திருவடியை வணங்குகின்ற பொழுது வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வலுத்துகின்ற பொழுது அப்போ வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை எப்படின்னா இவருடைய பிறப்பை நீக்குவதற்காக அந்த பெண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றாருங்க. ஆமா, அதாவது குழை கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே மழை உதவும் பெருங்கற்பின் மனை கிளத்தி யார்தம்பால் இளைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். பின்ன குழை கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே பெருமானுடைய கூத்த பெருமானுடைய திருவருளினாலே மழை குதவும் பெருங்கற்பின் மனை கிளத்தி யார்தம்பால். அப்படின்னா பெண்கள் கற்புடைய பெண்களுக்கு மழை வருமா, கற்புடைய பெண்கள் வந்து மழை பெய்யணும்னா பெய்யுமா. வள்ளுவ பெருமான் சொல்றார், தெய்வம் தொழால் பொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னார். ஒருத்தி இறைவனையே வணங்க மாட்டா, ஆனா கணவனை தினசரி வணங்குவாளா, மழை பெய்யணும்னு சொன்னா மழை பெய்யும் என்று சொல்லி நமக்கு வள்ளுவ பெருமான் சொல்றார். அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா சேக்கிழ பெருமான் அதே கருத்தில் சொல்றார், மழைக்குதவும் பெருங்கற்பின் மனை கிளத்தினர். அப்போ பெண்கள் கற்புடைய பெண்கள் இருந்தால் மழை பெய்யும் என்பது ஒரு அந்த காலத்திலிருந்து ஒரு மரபாக சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட தன்னுடைய மனை கிடத்தியார் தம்பால் இலைக்கும் வினைப்பயன் சூழ்ந்த பிறவி கொடும் சூழல்னார். அப்படின்னா நம்முடைய வினை பயன்கள்னால தான் நமக்கு இந்த பிறப்பு வருகிறது. நாம் செய்கின்ற நல்வினை தீவினை, இந்த நல்வினை தீவினையின் காரணமாக நமக்கு வந்து இன்ப துன்பங்கள் வருகிறது.
அந்த இன்ப துன்பங்கள் காரணமாக நமக்கு பிறப்பு வருகிறது. சும்மா தன வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், எல்லாம் முன் செய்த வினைக்கீடா என்று சொல்லி நமக்கு குருஞான சம்பந்தர் சொல்லுவது போல, நமக்கு நம்முடைய வினையின் காரணமாக அந்த பிறப்பு வருகிறது. அதை இலைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல், அப்படிப்பட்ட அந்த பிறவி கொடுமையான அந்த சூழல் நீங்குவதற்காக பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். இந்த குழந்தையை பெற்றதனாலே அவருக்கு அந்த பிறப்பு நீங்கியது. பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இதில் அருளுகிறார். அதாவது அப்படின்னா முன்னை தவமுடைய ஒரு நிலை, அதான் முன்பு செய்தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டை என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் கண்ணப்ப நாயனுடைய புராணத்தில் சொல்வார். நாவுக்கரசருடைய புராணத்தில் கூட சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றார், உன்னுடன் பிறந்தால் அவன் முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் என்று சொல்லி அன்னவனை சோலைமடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி நாவுக்கரசருடைய புராணத்திலே சொல்றார். இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா அப்படின்னா இந்த முன்பு செய்த தவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி, அப்படி இந்த பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ ஒரு பெண்கொடியை பெற்றெடுத்தார் என்று சொல்லி அந்த குழந்தை பேற்றினை சேக்கிழ பெருமான் இங்கு நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அந்த குழந்தை வயது ஆகி, அதாவது பேதை பருவம் என்று சொல்லக்கூடிய 7 வயதை அணிந்து முதல்ல நனைமுகம் செய் முதல் பருவம் நன்னிநல பெண்ணமுதம் என்று சொல்றார். அது முதல் பருவம். பேதை பருவம் என்று சொல்லுவது 7 வயதிலே வரக்கூடியது என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து அந்த குழந்தை திருமண பருவத்தை அடைகின்றது. அந்த காலத்தில் திருமணம் என்று சொல்லுகின்றது 13 வயது என்று சொல்லுவார்கள். அப்படி 12 முடிந்து 13 வயது வருகின்ற பொழுது திருமணம். அதை நறுமுகைமென் கொடிமருங்கில் நளிர்சுரல்லம் தளிர்ச்செங்கை மறுவில் குல கொழுந்தினுக்கு மனப்பருவம் வந்தனைய, அந்த கொழுந்து போன்ற அந்த குழந்தைக்கு திருமணப் பருவம் வருகின்றது. திருமணப் பருவம் வருகின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றார். அப்படி அந்த குழந்தைக்கு இப்போ மனம் பேச செய்கின்றார்கள். பெரியோர்கள் எல்லாம் சென்று மனம் பேசுகின்றார்கள். அப்படி மனம் பேசுவது தான் ஏயர்கோணன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒத்த குலத்திலே மனம் பேசுகிறார்கள். சேக்கிழ பெருமான் பல இடங்கள் அதை சொல்றார். ஒத்த குல மரபு என்று சொல்லி ஓங்குகுல மரபினராய் என்று சொல்லுவார். குளம் பார்த்து குணம் பார்த்து என்று சொல்லுவார். நம்முடைய திலகவதி அம்மாவுக்கு மனம் பேசி முடிகின்ற பொழுது குளம் பார்த்து குணம் பார்த்து என்று சொல்லுவார். இப்படி இந்த பாடலிலே திருமகற்கு மேல் விளங்கும் செம்மனையின் தீபம் என்னும் ஒரு மகளை மண்ணுலகில் ஓங்குகுல மரபினராய் கருமிடற்று மறையவனார் தமர் ஆய கடல் ஏயர் பெருமகற்கு மகள் பேச வந்தனைந்தார் பெருமுதியோர் அப்படின்னா திருமகளுக்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும்னார். திருமகளை விட சிறந்த ஒரு பெண் இந்த பெண் அப்படின்னார். அப்படின்னா நமக்கு நம்முடைய இயல்பகை நாயனாருடைய புராணத்தில் அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திகைத்து நின்றனள் திருவினும் பெரியார் என்று சொல்லுவார். உரையாசிரியர் சேகவனைய உரை எழுதுகின்ற பொழுது என்ன சொல்வார் அப்படின்னா, திருவினும் பெரியார்னா லட்சுமியை விட திருமகளை விட சிறந்த பெண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமகள் அப்படின்னா அவங்க அடியார் பணியை கேட்டு அவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அடியார்பால் நிற்க மாட்டாங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் கூட இருப்பாங்க இல்லையா. திருமகள் என்று சொல்லக்கூடிய செல்வம் அது லட்சுமி. ஆனால் இயற்பகை நாயனாருடைய மனைவியார் இறைவனையும் அடியாரையுமே சார்ந்து நின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லுவார். அதே மாதிரி இங்கே திருமகளுக்கு மேல் விளங்கும் செம்மணி அப்படிங்கிறதுனால இந்த அம்மா அடியாராக இருக்கக்கூடிய ஏயர்கோனாருக்கு மனைவியாக வந்தது மட்டுமல்லாது இறைவனையும் அடியார் பணியுமே குழந்தையிலிருந்து கடைசி வரைக்கும் செய்ய போகிறாங்க. அதனால் திருமகளுக்கு மேல் விளங்கும் செம்மணி என்று சொல்லி செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை மண்ணுலகில் தனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த பெண் குழந்தையை ஓங்குகுல மரபினராய் இதே போல வேளாண்குடியில் அவதரித்த நமக்கு பெரிய புராணத்திலே 13 வேளாளர் பெருமக்கள். அதில் இந்த நாயனார் 2 பேரும் வேளாளர்கள். வானக்கஞ்சார நாயனார், ஏர்கோன் கலிக்காவ நாயனார். ஆமாம், ஓங்குகுல மரபினராய் கருமிடற்று மறையவனார் தமர் ஆய கடலே. கருமிடற்று மறையவனார் என்று சொன்னால் அந்த திருநீலகண்டத்தை அணிந்த பெருமானுடைய தமராய கடல்யாயர். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்னா அவருக்கு மற்ற தகுதியெல்லாம் சேக்கிழ பெருமான் சொல்லலை. முதல்ல என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கு அடியார் என்று சொல்றாருங்க. அதுதான் முதல் தகுதிங்க. மறையவனார் கருமிடற்று மறையவனார் தமராய கடல்யாயர்னா, தமர்னா அடியார்னு அர்த்தங்க. ஆமாம், தமர்னா அடியார்னு அர்த்தம். அப்படி
அவருக்கு இருக்கிற தகுதி எத்தனையோ இருக்கலாம். ஆனால் முதல் தகுதி என்னன்னா அந்த அடியார் அப்படிங்கிறது தான். ஆமாம், எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோல் சேரற்க என்கை உனக்கு இல்லாது எப்பனையும் செய்யற்கன்னு திருவெம்பாவையில் சொல்லுவது போல அவர்கள் பெருமானுடைய அடியாராக இருக்கக்கூடிய தகுதி பார்த்து அந்த பெண்ணை கொடுக்குறாங்க. அதான் மறையவனார் தமையேய தமர் ஆய கடல் ஏயர் என்று சொல்லி சொல்ல. தமர் அப்படின்னா அடியார் என்று சொல்றார். அப்படி அந்த நாயனாரை ஏயர்கோனாரை பெருமகൾക്ക് மகள் பேச வந்தடைந்தார் பெருமுதியோர் என்று சொல்லி அந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ திருமணம் பேசுவதற்காக அங்கு செல்லுகிறார்கள். அப்படி சென்று எல்லாரும் பேசுகிறார்கள். வந்த மூதறிவோரை மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையின் விரும்பி மொழிந்த மனம் திறம் கேட்டு எந்தமது மரபினருக்கு தகும் பரிசால் ஏயும் என சிந்தை மகிழ்வுற உரைத்து மனம் நேர்ந்து செலவிட்டார். சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மகனுக்கு அந்த ஏயர்கோனார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு உங்களுடைய திருமகளை எயில் மூதோர் என்று சொல்லக்கூடிய பெருமங்கலம் என்று சொல்லுது அந்த தலங்க. பெருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஏயர்கோனாருக்கு உங்களுடைய மகளை பேசுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே மானக்கஞ்சார நாயனர் என்ன சொன்னார்னா, எந்த மது மரபினருக்கு தகும்பரிசால் ஏயும், என்னுடைய மரபுக்கு ஏற்ற ஒரு வரன், அதனால் நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க சிந்தை மகிழ்வு உரைத்து மனநேர்ந்து செலவிட்டார். மனமகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அப்படி பார்த்து எல்லோரும் பார்த்து மங்கள நாட்கள் எல்லாம் வகுக்கிறார்கள். இந்த மன்றல் வினை மங்கள நாள் மதிநூல் வல்லவர் வகுத்தார். நல்ல ஒரு சோதிட கலைஞர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த திருமணத்திற்கான நல்ல நாள்களை பார்த்து அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மன்றல் வினை மங்கள நாள் மதிநூல் வல்லவர் வகுத்தார் என்று சொல்லி அவர்கள் அந்த சோதிடக்கடையிலே மிகுந்தவர்கள் எல்லாம் நல்ல நாளை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நாள் திருமணம் நடக்கப் போகிறது. அந்த திருமணத்திற்கான சடங்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முளை பெய்து புலங்கலங்கள் இடைநெருங்கு என்று சொல்லி முளைப்பாரி என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் செய்கிறார்கள். அந்த பொழில்மூதூர் வதுவை முகம் கோடித்தார் பொங்கலதன் பொழில்மூதூர் வதுவை முகம் கோடித்தார் என்று சொல்லி அப்படி மணப்பெண்ணுடைய அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொள்ளுகிறார்கள். அப்படி அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் திருமணத்துக்கு முந்தைய நாள் அங்கே அந்த ஊருக்கு கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதிக்கு மணமகன் வருகிறார். மணமகன் வருவதற்கு முன்பாகவே ஏயர்கோனார் வருவதற்கு முன்பாகவே சிவபெருமான் அங்கே வந்துடுறார். அதான் சொல்றார், கஞ்சாரர் மகள் கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ் பெருமை ஏயர்குலப் பெருமானும் தம் சால்வு நிறை சுற்றம் தலை நிறைய முரசியம்ப மஞ்சாலும் மரச்சோலை கஞ்சாற்றின் மருங்கு அணைய. இப்போ அவர் அடுத்த நாள் திருமணங்கிறதுனால அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக எஞ்சாத புகழ் பெருமை ஏயர்குலப் பெருமான், கொஞ்சம் கூட குறைவில்லாத நல்ல புகழையுடைய அந்த ஏயர்குலப் பெருமான் ஏயர்கோனார் அந்த சுற்றத்தார்களெல்லாம் அழைத்து கொண்டு அந்த மலர்ச்சோலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய இந்த பதிக்கு அருகிலே வந்து விடுகிறார். அப்படி அவர் பதிக்கு அருகில தான் வர்றார் அவர். ஆனால் அவருக்கு முன்பாகவே சாமி அந்த வீட்டுக்கு வந்துடுறார். அதுதான் பெரிய சிறப்பு. ஆமாம், கஞ்சாரூருக்கு அருகில் வர்றாரு ஏயர்கோனார். ஆனால் அந்த மானக்கஞ்சாருடைய இல்லத்துக்கு சாமி நேரம் வந்துடுறார். வள்ளலார் மணமவோர் மருங்கனையா முன்மலர்கண் ஒள்ளிலையை பயந்தாதம் திருமணையில் ஒரு வழியே தெள்ளுதிரை நீருலகம் உய்வதற்கு மற்றவர்தம் உள்ளநிலை பொருளாய உம்பர்பிரான் தாமனைவார். உம்பர்பிரான் என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் வந்துட்டார். எப்படி வந்தார்? வள்ளலார் மணமவோர் மருங்கனையா முன் மலர்கண். வள்ளலார்னா இந்த இடத்துல ஏயர்கோன் நாயனாரை வள்ளலார் அப்படிங்கிறார். ஆமாம், ஏன் அவர் வள்ளலார்னு சொன்னார்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார் தான் சுந்தரமூர்த்தி சாமிகளை வைத்து கொண்டு அந்த திருப்புன்கோர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே மழையில்லாது வறண்டு கிடந்தது. அப்படி மழையில்லாது வறண்டு கிடக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றுவதற்காக மழை பெய்வதற்கு 12 வேளை நிலம் கொடுத்தார். மழையை நிறுத்துவதற்கு மீண்டும் 12 வேளை நிலம் கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு தேவாரத்தில் சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய தேவாரத்தில், திருப்புன்கூர் தேவாரத்தில் ஏத நன்னிலம் ஈர் அருவேலி ஏயர்கோன் உற்ற இருவிழி தவிர்த்து
என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லி ஏத நன்னிலம் ஈரரு வேலி 12 வேலி நிலம். ஆமாம், ஏயர்கோனுற்ற இரும்பிணி தவிர்த்து, ஏயர்கோனாருடைய அந்த சோழ நோயை தவிர்த்து அவரை அழைத்து கொண்டு திருப்புன்கூர் செல்லுகின்ற பொழுது 12 வேலி நிலத்தை மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். மீண்டும் மழையை நிறுத்துவதற்கு 12 வேலி நிலம் கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு சரீரத்தில் அறிய முடிகிறது. அதனால் அவர் வள்ளலார் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல நாயனாரை, ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை வள்ளலார் மணமவூர் மருங்கனையா முன் அவர் வருவதற்கு முன்பாக மலர்கண் நுழையை பயந்தார்தம் திருமணையில் ஒரு வழியே தெல்லுதரை நீருலகம் உய்வதற்கு, இந்த நீர் சூழ்ந்த உலகம் உய்யும் பொருட்டாக. எதற்கு சாமி வந்தார் அப்படின்னா உலகம் உய்யும் பொருட்டாகத்தான் வந்தாருங்க. ஆமாம், அப்படித்தான் எல்லா இடத்துலையுமே சேக்கிழ பெருமான் சொல்வார், நாமெல்லாம் ஓய்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் இப்படியெல்லாம் அடியாருடைய இல்லத்துக்கு எழுந்தருள் செய்வது என்று சொல்லி, தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பியுய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சவ யோகியாகி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் திருநீலகண்ட நாயனாருடைய பண்ணத்தில் சொல்றார். எதுக்காக சாமி ஒரு சிவயோகியா வர்றார் அப்படின்னா, நாமெல்லாம் உய்ய வேண்டும், அடியார் பெருமக்களுடைய நிலைகளை எல்லோருத்துக்கும் எடுத்து காட்ட வேண்டும், என உலகத்தார்களுக்கெல்லாம் அடியாருடைய பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சாமி வருகிறார் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் அந்த சரீரத்தில் சொல்றாருங்க. அது இங்கே அதே தான் சொல்றாரு. தெல்லு திரை நீருலகம் உய்வதற்கு மற்றவர்தம் உள்ளநிலை பொருளாய உம்பர்பிரான் தாமனைவார். உள்ளநிலை பொருளாக இருக்கக்கூடிய உம்பர்பிரான் எல்லாத்துக்கும் உள்ளநிலை பொருளாக நம் இதயத்தில் வைத்து போற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது யாருன்னா நம்முடைய சாமிங்க. அதுதான் உம்பர்பிரான் தாமனைவார். அப்படி எப்படி வந்தார் அப்படிங்கிறத அவருடைய கோலத்தை சேக்கிழ பெருமான் அருமையாக சொல்லியிருக்கிறார். ஒரு 4 பாடல்களில் சொல்றாருங்க. ஆமாம், இறைவனுடைய திருக்கோலம் முண்ட நிறை நெற்றியின் மேல் முண்டித்த திருமுடியில் கொண்ட சிகை, அப்படி சிகை அணிந்திருக்கிறார். முச்சு எண்கண் கோத்தணிந்த எற்பு மணி எலும்பு மாலை அணிந்திருக்கிறார். பண்டொருவன் உடலங்கம் பறித்தனால் அது கடைந்த வெண்தரடம், அப்படியே முத்து மாலை அணிந்திருக்கிறார் பெருமான். அப்புறம் காதின் இசை அசையும் குண்டலம், காதிலே குண்டலம் அசைந்து கொண்டிருக்கிறது. அவ்வென்பின் ஒளிமணி கோத்து அணிந்த திரு தாழ்வடமும், அப்படி உருத்திராக்க மாலை அணிந்த அந்த தாழ்வடம் என்று சொல்லக்கூடிய அது இருக்கிறது. பட்டிகை இருக்கிறது. அப்புறம் மை வந்த நிறக்கேச வட பூணூலும், அப்படியே பூணூல் அணிந்திருக்கிறார். அப்புறம் மனச்செவ்வன்பர் பவமாற்றும் திருநீற்று பொக்கணமும், ரொம்ப முக்கியங்க. அதாவது செவ்வன்பர் பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணம்னார். ரொம்ப அருமையான இடம். அதாவது திருநீர் பிறப்பை நீக்கும், எல்லாத்துக்குமே திருநீர் பிறப்பை நீக்கும். ஆனால் மனச்செம்மையுடைய அடியார்களுக்கு விரைவாக நீக்குமா. அதான் சொல்றாரு பாருங்க. மனச்செவ்வன்பர் பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணமும், திருநீர் அவ்வளவு சிறப்புடையதுங்க. அதாவது செம்மையாகிய மனத்தினையுடைய அன்பர்களது பிறவியை மாற்றுகின்ற திருநீற்று பை கையில் வச்சிருந்தாரா சாமி. திருநீற்று பொக்கணம் வைத்திருந்திருக்கிறார். அது நமக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, நீர் அணிந்தார் அகத்திரளும் நிறை அங்குள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி தண்ணில் அப்படிம்பார். அப்படின்னா நீர் அணிந்தார் அகத்திரளும் நிறை அங்குள் புறத்திரளும்னார். திருநீர் அணிந்தா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அகையரல் என்று சொல்லக்கூடிய ஆணவமலர் நீங்கும். ஆணவமலம் நீங்கியாச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? பிறப்பு நீங்கும். அது மாதிரி நீர் அணிந்தார் அகத்திரளும் நிறையங்குள் புறத்திரளும். அப்படின்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய இருள் எப்போ நீங்கள் சூரியன் வந்தால் நீங்கும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இப்படி செவ்வன்பர் பவமாற்றும் திருநீற்று பொக்கணமும் நம்முடைய பிறப்பை நீக்கக்கூடியது திருநீர் என்று சொல்லி இதில் சொல்றாருங்க. ஒரு முன்கை தனிமணி கோத்து அணிந்த ஒலி சூத்திரமும் அருமறை நூல் கோவணத்தின் விசையசையும் திருமுடையும், அப்படி கோவனையாடை அணிந்து கொண்டு வருகிறார் பெருமான். இருநிலத்தின் விசைந்தோய்ந்த, அப்படியே நிலம் தோய்ந்து சாமி நடந்து வர்றாருங்க. இருநிலத்தின் நிலம் மிசை தோய்ந்த எழுதறிய திருவடியும், பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி, அதாவது எழுதறிய திருவடினார். படி எழுதலாகாத திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. படி எழுதலாகாத திருவடி அழகு. அதாவது அதுல திருவடியில் திருப்பஞ்சமுத்திரையும் திகழ்ந்திலங்க. பஞ்சமுத்திரைங்க சாமியினுடைய திருவடியில் என்ன இருக்குன்னா பஞ்சமுத்திரை என்னென்ன இருக்கு அப்படின்னா, அதுல பதுமம் என்று சொல்லக்கூடிய தாமரை, சங்கு, சக்கரம், மகரம், இன்னொன்று தண்டம் என்று சொல்லி 5 முத்திரைகள் பெருமானுடைய
திருவடியில் இருக்குமா? அதே மாதிரி ஞானிகளுடைய திருவடியிலையும் அந்த முத்திரைகள் இருக்கும். அதனால தான் அவங்களுடைய திருவடியில் விழுந்து நம்ம ஆசி வாங்கணும் என்று சொல்லுவது. அதாவது பெருமானுடைய திருவடினா எழுதறிய திருவடி என்று சொல்றார். அப்படின்னா இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒணாத என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சொல்லுவது போல பெருமானுடைய திருவடியை இவ்வளவு அழகானது, இந்த தன்மையுடையது என்று சொல்லி யாராலும் எழுதி காட்ட முடியாது. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய கரங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழார் பெருமான் சொல்வாருங்க, எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தான் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார் என்று சொல்லி முதல் சந்திப்பில் சேக்கிழார் பெருமான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசும் சந்திக்கின்ற பொழுது அவர் அடியேன் என்று சொல்லி வணங்க வருகிறார். நாவுக்கரசு பெருமான் அவருடைய ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடிகளை கையிலே பற்றி எடுக்கிறார். அப்ப சொல்றாருங்க, எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தறிஞ்சி என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அப்படியே அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய கரங்களை எழுதறிய மலர்கரம் என்று சொல்லுவார். அது மாதிரி இங்க பெருமானுடைய திருவடிகளையும் அப்படி சொல்றார் சேக்கிழார் பெருமான். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, திருமேனி எப்படி இருந்தது அப்படின்னா, பொடி மூடுதலல் என்ன திருமேனி தனில் பொழிந்த பொடி மூடு அப்படின்னா திருநீரடைந்த திருமேனி மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவார். திருநீற்றின் பரப்பணிந்த பான்மையராய் பொடி நீடு மறுகணைந்த தம்முடைய குளிர்கமலத்து அடிநீடு மனத்தன்பர் தம்மனையின் அகம்புகுந்தார். அடிநீடு குளிர்கமலத்து அடிநீடு அப்படி அவர் அடிநீடும்னா திருவடியில வீழ்ந்து கிடக்கக்கூடிய திருவடி பணிந்து நிற்கக்கூடிய அந்த மனத்தன்பர் தம்மனையின் அகம்புகுந்தார். அவருடைய வீட்டுக்குள்ள இப்போ சாமி மானக்கஞ்சர நாயனாருடைய இல்லத்துக்கு பெருமான் இப்போ எழுந்தருளியாச்சு. அப்படி எழுந்தருளுகின்ற பொழுது அவர் எப்படி அவரை அடியார்களை எப்படி வரவேற்க வேண்டும், முதல்ல அவர்களை நாம் எப்படி எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். வந்தணைந்த மாவிரத முனிவரை கண்டு எதிர் எழுந்து மாவிரத கோலத்தில் வருகிறார் சாமி. அப்படி முனிவரை கண்டு எதிரெழுந்து சிந்தைகளி கூர்ந்து மகிழ் சிறந்த பெரும் தொண்டனார் எந்தைவரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள ஒய்ந்தொழிந்தேன் அடியேன் என்று உருகி அன்பொடு பணிந்தார் அப்படின்னாங்க. அதாவது அந்த மாவிரத கோலத்திலே வந்த பெருமானை கண்டு சிந்தை கழிகூர்ந்து ஒரு அடியார் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மனம் மகிழ்ந்து அப்படி சிறந்த பெரும் தொண்டனார், சிறந்த அடியாராம் யார்? மானக்கஞ்சர நாயனார். அப்படி எந்தைவரான் புரிதவத்தோர், எந்தைவரான் அப்படின்னா எந்தைவரான் அப்படின்னு இறைவரே, அதாவது எந்தைவரானாகிய இறைவனரே தவத்திரோய் வந்தீரே என்று சொல்லி எந்தைவரான் புரிதவத்தோர்னா எந்தைவரானாக இருக்கக்கூடிய பெருமானே இப்பொழுது தவக்கோலத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுவது போல எந்தைவரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன், நாங்கள் எல்லாம் உய்ந்தொழிந்தோம், நாங்கள் உய்வடைந்தோம் என்று சொல்லி அப்படியே அவர் திருவடியில் உருகி அன்போடு பணிந்தார் என்று சொல்றார். இதற்கு முன்பு நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் எப்படி வரவேற்றார்கள் பெருமானை அப்படின்னா, நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி அந்த மறைவர்கள் வரவேற்றார்கள். இயல்பகை நாயனாருடைய புராணத்தில் இயல்பகை நாயனார் எப்படி பெருமானை வரவேற்றார், அடியாராக வந்த பெருமானை அப்படின்னா, முந்தைய பெரும் தவத்தினால் என்கொள் முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படின்னாரு. அதே மாதிரி நம்முடைய இளையான்குடி நாயனாருடைய புராணத்தில் அப்படி அவர் உறங்குவது போல பெருமான் அப்படியே படுத்திருக்கிறார். அவர்கள் உணவெல்லாம் தயார் பண்ணியாச்சு. அப்படி சாமியை எழுப்புகின்ற பொழுது எப்படி போய் சொல்லுவாங்க அப்படின்னா, அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தார்கள் என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான். அப்ப அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் அப்படின்னா, நம்முடைய துன்பம் எப்ப நீங்கும் அப்படின்னா, அடியார் பெருமக்கள் நம்முடைய இல்லத்துக்கு வந்தால் நீங்கும். அடியார் பெருமக்கள் நம்முடைய இல்லத்துல அமுதெடுத்தா நம்ம துன்பம் நீங்கும். இது சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுறாருங்க. இந்த எந்தைவரான் புரிதவத்தர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன். நமக்கு எப்போ ஓய்வு கிடைக்கும்? அடியார் பெருமக்கள் நம்ம இல்லத்துக்கு எழுந்தருள்கின்ற பொழுதும், அடியார் பெருமக்கள் நம்முடைய மனையிலே அமுது செய்கின்ற பொழுதும் தான் நம்முடைய துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று இதுங்க. அப்படி அவர் வரவேற்று அவரை உபசரிக்கிறார். நற்றவராம் பெருமானார் நலமிகும் அன்பரை நோக்கி நற்றவராம் பெருமானார். பெருமான் எப்படின்னா நம்ம சாமி
நற்றவராம் பெருமான், நல்லதே செய்யக்கூடியவருங்க, வேற எதுவும் தீயது செய்யாதவர். ஆமா, அவர் எப்படிப்பட்டவர்? நலமிகும் அன்பர். அவர்கிட்ட எந்த ஒரு குறையும் கிடையாது. ஊனமில் அன்பர் என்று சொல்லுவார். அப்படின்னா நலமே இருக்கக்கூடிய அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒளிவது என அப்படி வீடெல்லாம் ஒரே மங்கள கோலமாக இருக்கிறது. அவர் கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் வீட்டில் ஒரே மங்கள ஓசையாக இருக்குது, என்ன என்ன அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி வந்தவர் கேட்குறாரு அடியார் மானக்கஞ்சார நாயனார்கிட்ட, என்ன மங்கள ஓசைகளாக இருக்கிறது என்ன என்று சொல்லுகின்ற பொழுது நாயனார் சொல்ற, அடியேன் பெற்றது ஒரு பெண் கொடிதன் வதுவை என, ஒரே ஒரு பெண் குழந்தை சாமி எனக்கு, அந்த குழந்தைக்கு நாளை காலையில் திருமணம், அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பெருந்தவரும் மற்றவர்க்கு சோபனம் ஆகுவது என்று வாய்மொழிந்தார். வந்த சாமி என்ன சொன்னார்னா, மற்றவனுக்கு சோபனம் ஆகுதுன்னா உனக்கு முக்தி பேரு கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த கல்யாணத்தை பார்க்க மாட்ட, உன்னுடைய மகளாருடைய திருமணத்தை பார்க்க மாட்ட, ஆனா உனக்கு மங்களம் கிடைக்கும், முக்தி பேர் கிடைக்கும் என்று சொல்லி வந்தோம்னா சொல்றாருங்க, மற்றுமக்கு சோபனம் ஆகுவது என்று வாய்மொழிந்தார். சோபனம்னா முக்தி பேருங்க. ஆமா, திருமணத்தை பார்க்க நீ முடியாது, ஆனா நீ எங்க இருப்ப? நான் இருக்கக்கூடிய சிவலோகத்துல நீ இருப்ப என்று சொல்றாரு. அது மறைமுகமா சொல்றாரு. ஞான செய்தவர் அடிமேல் பணிந்து மனையகம் நன்னி மானக்கஞ்சாரனார் மனக்கோலம் முனைந்திருந்த தேனக்க மலர்கொந்தல் திருமகளை கொண்டணைந்து பானல் கந்தரம் மறைத்து வரும் அவரை பணிவித்தார். இது நம்ம வீட்டுக்குள்ள நாம செய்யக்கூடிய ஒரு முறை சடங்கு. ஒரு பெரியவர்கள் யாராவது வருகின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து அவங்க கிட்ட பணிய செய்யணும், அவங்க திருவடியில் விழுந்து வணங்க செய்யணும். அதுதான் மரபாக அந்த காலத்துல இருந்திருக்கு. நம்முடைய நாயனார் அப்படிதான் செய்யறார். ஞான செய்தவர் மடிமேல் பணிந்து மனை அகம் நன்னி வீட்டுக்குள்ள போறார். அப்படி போய் மானக்கஞ்சான மனக்கோலம் புனைந்திருந்த தன்னுடைய மகள், அதாவது இது இந்த இடத்துல திருமகளை கொண்டு அணைந்துனாரு. ஏன் கூட்டிட்டு வந்தா தான் அந்த பெண் வணங்குமா அப்படின்னா அப்படி அல்ல. அந்த பெண்ணுக்கு பல அடியார்களை வணங்கி பக்குவம் இருந்தாலும் கூட மணப்பெண்ணா இருக்கிறதுனால உடனே வராது. அது போய் அழைத்து கொண்டு வந்தாரா நாயனார். சிவகோணி அப்படி உரை எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அடியார் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கணும்னா சொல்ல தேவையில்லை. அடியார்கள் அவர்களே வணங்கி கொள்ளணும். இந்த பெண்ணை ஏன் அவர் அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னா மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதனால் அவர் அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சிவகோணியை அதை எழுதுறாருங்க. இப்படி பானல் கந்தரம் மறைத்து திருநீலகண்டத்தை மறைத்து வந்த பெருமானுடைய திருவடியில கொண்டு அவர் இப்போ வணங்க செய்கிறார். அப்படி வணங்கி அந்த குழந்தை நிற்கிறது. அப்படி நிற்கின்ற பொழுது அவர் பார்க்கிறார், அந்த குழந்தையினுடைய முடி அவ்வளோ மேகம் தலைத்த முடியுங்க. மேகம் போன்ற அந்த முடியை பார்த்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தம் சரணத்திடை பணிந்து தாழ்ந்தெழுந்த மலர் கொடிதன் மஞ்சு தலைத்தென வளர்ந்த, மேகம் தலைத்தது போன்ற அந்த கூந்தலாம் மஞ்சு தலைத்ததென வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி அந்த முடியை பார்த்து என்ன சொல்றாரு, அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அப்படியே கைகூப்பி நிற்கிறாராம் மானக்கஞ்சார நாயனார். அவரை பார்த்து அவர் சொல்றார், அணங்குவதன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார், பரவ அடித்தளம் கொடுப்பார். அப்படின்னா இந்த குழந்தை இந்த பெண்ணுடைய முடி எனக்கு பஞ்சவடிக்காகும்னு சொன்னதுதான், அறிஞ்சுதான் எல்லாம் கேட்கல, இது பஞ்சவடிக்காகும் என்று சொல்லி பரவ அடித்தளம் கொடுத்தார். திருவடியை வணங்குவதற்கு கொடுத்த சாமி அப்படி சொன்னாராம். ஆமா, அப்படி சொன்ன உடனேயே அருள் செய்த மொழிகேளா அடல் சுருகை தனையுருவி, சொன்னதுதான் தாமதம், அடுத்த நிமிடமே அப்பொழுதே அப்படி அருள் செய்த மொழிகேளா அடல் சுருகை தனை உருவி, அப்படியே வாளை உருவி, அவர் ஒரு போர்ப்படை தளபதிங்கிறதுனால எப்பொழுதும் வாள் இருக்கும், அந்த வாளை உருவி பொருள் செய்தாம் என பெற்றேன் என கொண்டு பூங்குடிதன், அப்படியே பொருள் செய்தாம் என பெற்றேன், பெரிய பேர் எனக்கு என்று சொல்லி அந்த பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து, அடியோடு அறிஞ்சாராம். நாளைக்கு விடிஞ்சா காலையில திருமணம் யார் செய்ய முடியும்? அலங்கரிக்கப்பட்ட கூந்தல் ஏற்கனவே சொல்றார். ஆனா அதெல்லாம் பார்க்கல, வந்த அடியார் கேட்டுட்டார். அதனால பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல், அப்படியே இருள் போன்ற கூந்தல், அப்படி கருப்பா இருக்குதான் அந்த முடி. அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நீட்ட. இதை எப்படி அறிஞ்சு கொடுத்தாருன்னா கொஞ்சமாலாம் அறிஞ்சு கொடுக்கல, அடியோடு அறிஞ்சு கொடுத்தார்.
வேரோடு பிடுங்கின மாதிரி அடியோடு அறிந்து கொடுத்தார். எதிர் நின்ற யாருகிட்ட? மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தில். வந்தவர் யாரு? சிவபெருமான். எப்படிப்பட்டவரா? மருள் செய்தன்னா மயக்கம் செய் பிறப்பை அறுப்பவர் அப்படின்னார். ஆமா, இந்த பிறப்பு தான் நம்மளை மயக்குவது. மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நீட்ட. அந்த கை அப்படி இருக்க சாமியினுடைய கையை மலர் போன்ற அந்த கையிலே அவர் நீட்டுகிறார். இதுல அடியில் அறிந்து அப்படின்னு இந்த பாட்டில் வருதுங்க. அடியோடு அறிந்தார் அப்படின்னா நம்முடைய இளையான்குடி நாயனாருடைய புராணத்தில் அம்மா சொல்கிறாங்க, சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு, குழம்பு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரே அப்படின்னாரு. அம்மா கேட்குறான். இவர் போகிறார், கொள்ளை பக்கம் போகிறார். கொள்ளை பக்கம் போய் அந்த முளைப்பு கீரையெல்லாம் இருக்குது, அந்த கீரையை அப்படி பிடுங்குறார். எப்படி பிடுங்கினார் அப்படின்னா வேரோடு பிடுங்கினாராம். சேக்கிழ பெருமான் அதை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாங்க? பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க அப்படின்னார். பாச பழி முதல் அப்படின்னா பாசம்னா ஆணவ மலம், அதுக்கு பழிமுதலாக இருக்கக்கூடியது, அதுக்கு வேறாக இருக்கக்கூடிய மூலகன்மம். அந்த ஆணவ மலத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய மூலகன்மத்தையே பிடுங்கியதை போல இருந்தது என்று சொல்லி உரையாசிரியர் சேப்பனி ஐயா அப்படி எழுதுவாருங்க. அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா அடியில் அறிந்து அப்படின்னா அவருடைய பாசமே முழுவதும் அறியப்பட்டது. இப்ப அடுத்து அவருக்கு என்ன இருக்க போகுது? சிவலோகம் தான் அடுத்தது. பெருமானுடைய திருவடி பேர் தான் அடுத்தது. ஏன்னா காலையில மகளுக்கு திருமணம் என்பதெல்லாம் அவர் கருத்துல வைக்கல. வந்த அடியாருக்கு கேட்கறத கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணத்தில் இருந்தது. அடியில் அறிந்து அப்புறம் என்ன சொல்றாரு? மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நீட்டனர். மருள் செய்த பிறப்பறுப்பார். இவர் அறிந்தது கூந்தல், ஆனால் இவருடைய இந்த அறிந்து கூந்தல் அறிந்ததுனால இவருடைய பிறப்ப சாமி அறிய போறார். இப்போ அதான் சொல்றார். அப்படி விழுந்தெழுந்த மெய் மறந்த மெய் என்பர் தமக்கு மதி கொழுந்தலைய விழுங்கங்கை குதித்த சடை கூத்தனார். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இருக்கு. அப்படி அவர் எதிர் நீட்டுகின்ற பொழுது வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து. வாங்குற மாதிரி சாமி நிற்கிறாருங்க. வாங்குற மாதிரி நிற்கிறாரு, வாங்குறது இல்லை, அப்படி மறைஞ்சிடறாரு. எப்படி வாங்குவார்? எப்படி வாங்குவார் பெருமான்? அதனால வாங்குற மாதிரி நின்ற பெருமான் மறைஞ்சிடுறார். வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து பாங்கின் மலை வள்ளியுடன் பழையமல விடையேறி ஓங்கிய விண் மிசை வந்தார் ஒளி விசும்பின் நில நெருங்க தூங்குய பொன் மலர் மாறி தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார். அப்படியே சாமி இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா பாங்கின் மலை வள்ளியுடன், அப்படி மலைமகளோடு உமையம்மையோடு அப்படியே பழவிடை ஏறி அப்படின்னாரு. மலவிடை ஏறினா அப்படி விடையோடு நின்று ஓங்கிய விண்மிசை வந்தார். அப்படியே விண்ணுலகத்திலே வானின் மீது உமாதேவியோடு இடப வாகனத்திலே காட்சி கொடுக்கிறார் பெருமான். அப்படி காட்சி கொடுத்த உடனேயே இதுதான் இறைவனுடைய அருட்காட்சி. ஒளி விசும்பின் நிலநெருங்க அப்படியே அந்த விண்ணுலகத்திலே தூங்கிய பொன் மலர் மாறி தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார். மேலிருந்து தேவர்கள்லாம் அப்படியே கற்பகமலை பொழிந்தார்கள். இந்த நிகழ்வை பார்த்தவர்கள்லாம் மேலிருந்து அப்படியே மலர் மாலை பொழிந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அதாவது அருள் காட்சி தமது உலகத்தில் சேரச் செய்தது என்று சொல்றாருங்க தன்னுடைய. இப்போ அடுத்தது திருமாமெல்லாம் அவர் பார்க்கிற வரைக்கும் இருக்கல. அப்பவே உடனடியாக அவர் பெருமான் திருவடிக்கு போயிடுறார். அதை இந்த பாட்டில் சொல்லாருங்க. அதாவது விழுந்தெழுந்து மெய் மறந்த மெய் என்பர் தமக்கு மதி கொழுந்தலைய விழுங்கங்கை குதித்த சடை கூத்தனார் எழும்பறிவு நம்பக்கள் உனக்கு இருந்த பரிசு இந்த செலும் புவனங்களில் ஏறச் செய்தோம் என்று அருள் செய்தார். ஆமா, நாயனார் இப்போ சாமி சொல்றாருங்க. விழுந்தெழுந்து மெய்மறந்த அந்த மெய்யன்பரை பார்த்து பெருமான் என்ன சொல்றாருன்னா கொழுந்தலைய விழுங்கங்கை குதித்த சடை கூத்தனார் எழும் பரிவு நம்பக்கள் உனக்கு இருந்த பரிசு. அதாவது நீ என் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக உனக்கு செலும் புவனங்களில் ஏறச் செய்தோம். அப்படியே செழுமையான புவனம்னா நான் இருக்கக்கூடிய சிவலோகத்திலே நீ வருவதற்கு அருள் செய்தோம் என்று சொல்லி சாமி சிவலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். மருங்கு பெருங்கணநாதர் போற்று செய்ப்ப அங்கிருந்த தேவகணங்கள் எல்லாம் நம்முடைய சிவகணங்கள் எல்லாம் போற்றி இசைக்கிறது. வானவர்கள் நெருங்க விடை தேவர்கள் எல்லாம் அங்கு மகிழ்ந்திருக்கிறார்கள். மேற்கொண்டு நின்றவர் முன் நின்றவர்தாம் ஒருங்கிய நெஞ்சொடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து. ஒருங்கிய நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்துனர். ஒருங்கிய நெஞ்சுனா ஒன்றுபட்ட சிந்தைங்க.
ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்பர் சாமிகள் சொல்றார். அப்படின்னா இப்போ அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, திருமணத்தை பற்றி சிந்தனை இல்லை, தன்னுடைய மகள் அப்படிங்கிற சிந்தனை இல்லை, ஒரே சிந்தனை இறைவனுடைய திருவடி. அப்படியே அந்த ஒருங்கிய சிந்தையோடு இருக்கிறாராம். அதாவது ஒருங்கிய நெஞ்சொடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து, அப்படியே தன்னுடைய திருக்கரங்களை உச்சியின் மேல் குவித்து என்ன சொல்றார் அப்படின்னா, ஐயர் பெருங்கருணை திறம் போற்றும் பெரும்பேறு நேர் பெற்றார். அப்படி எப்பொழுதும் இறைவனுடைய திருப்படிகளை கும்பிட்டு இருக்கக்கூடிய பெரும்பேற்றை பெற்றார் என்று சொல்லி சரிதத்தை நாயனாருடைய திருவடி பேர் இந்த பாட்டு தாங்க. அப்பொழுதே அவர் திருவடி அடைந்து விடுகிறார். அடுத்ததுக்கு இந்த நிகழ்வு நடந்து முடிகிறது. அப்படி நடந்து முடிந்த உடனேயே மாப்பிள்ளை வர்றார். இப்போதான் கலிக்காம நாயனார், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகுதான் கலிக்காம நாயனார் வர்றார். அப்பளையாவே அந்த மருங்கணைந்தார் அப்படின்னு சொன்னார். அந்த கஞ்சாரூர் சோலைக்கு வருகிலே, சோலை கருவிலே சேர்ந்தவர். இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு இப்போ அந்த மணமகளுடைய வீட்டுக்கு, மானக்கஞ்சார நாயனாருடைய வீட்டுக்கு எழுந்தருள் செய்கிறார். அதான் இந்த திருப்பாட்டுங்க. தொண்டனார் தமக்கருளி சூழ்ந்து இமையோர் துதி செய்ய இண்டைவார் சடைமுடியார் எழுந்தருளி போயினார். அடியாருக்கு அருள் செஞ்சாச்சு, போயாச்சு. சாமி வந்த வேடம் முடிஞ்சது. மானக்கஞ்சார நாயனாருக்கு அருள் செய்யணும், அருள் செஞ்சாச்சு. மானக்கஞ்சார நாயனார் சிவலோகம் போயிட்டார், இவர் சாமி போயிட்டார், வந்த வேலை முடிச்சுட்டு போயிட்டார். அப்படி செல்லுகின்ற பொழுது வண்டுவார் குழல் கொடியை கைப்பிடிக்க, வண்டுவார் குழல் கொடியை அந்த மானக்கஞ்சார நாயனுடைய திருமகளாரை கை பற்றுவதற்காக, மனம் பற்றுவதற்காக மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப, அப்படியே திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் கண்களிக்க, எல்லோரும் அந்த காட்சியை பார்க்கும் பொருட்டாக கலிக்காமனார் புகுந்தார் என்று சொல்லி இப்போ கலிக்காம நாயனார் அங்க வீட்டுக்கு வந்துட்டார், திருமணத்துக்கு வந்துட்டார். திருமணம் செய்வதற்காக, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்துட்டார். இப்போ அவர் வந்த நேரம் மானக்கஞ்சார நாயனர் எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார்? பெருமான் திருவடிக்கு போயிட்டார். ஆமாம், இது ஒரு பெரிய, இது நிறைய பேருக்கு இந்த இடம் கொஞ்சம் சர்ச்சையாக இருக்கிறதுனால திருமணம் முடிகிற வரைக்கும் இருந்தாரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. திருமணத்துக்கு முன்பாகவே அவர் போயிடுறார், பெருமான் திருவடிக்கு போயிடுறார். அது பெரும் மங்களம். இது மங்களம்னா அது பெரும் மங்களம், அதனால அது ஒரு மங்களம் தான். ஆமாம், வந்தணைந்த ஏயர்குல மன்னவனார் மற்றந்த சிந்தை நினைவு அறியா செயல் செறிந்தவர்வால் கேட்டருளி புந்தியினில் மிக உவந்து புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு, அப்படி சொல்றார். மனம் தளருமிடர் நீங்கி அப்படின்னார். வந்தணைந்த ஏயர்குல மன்னவனார் மற்றந்த சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர்வால் கேட்டருளினார். அப்படி ஏயர்குல மன்னவனாக இருக்கக்கூடிய ஏயர்கோன் கலிக்காமனார் சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர்வால் கேட்டருளி, அங்கே அவருக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. இந்த நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. சாமி வந்தார், இப்படி எல்லாம் முடிய கேட்டார், அறிந்து கொடுத்தது, அப்புறம் பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லுகின்ற பொழுது புந்தையனில் மிக ஓ சாமி இப்படியெல்லாம் இந்த இல்லத்தில் அருள் செய்தாரா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் என்ன சொல்லாரு? புனிதனார் அருள் போற்றி, சாமியுடைய திருவள்ளுவை போற்றி வணங்கி அதற்கு பிறகு சிந்தை தளர்ந்துனாரு. சிந்தை தளர்ந்துங்கிறத வச்சுட்டு ஒரு சிலர்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி கூந்தல் அறிய பெற்ற பெண்ணை நாம் திருமணம் செய்கிறோமோ அப்படின்னு சொல்லி வருந்தினாரு. அப்புறம் மாமனார் இல்லாத வீட்டில் இப்படி திருமணம் செய்கிறோமோன்னு சொல்லி வருந்தினார், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருள் அல்ல, அதெல்லாம் எந்த ஒரு பொருளுமே அல்ல. சிவகணிய உரை என்ன சொல்றாருன்னா, சிந்தை தளர்ந்தது என்னன்னா, இந்த மாதிரி அருள் நிகழ்ச்சிகளை நேரே காணும் பேரு தாம் பெறவில்லையே என்று சொல்லி தளர்ந்தாராம். யாரு? ஏயர்கோனார். அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த நிகழ்வை எல்லாம் நம்மளும் நேரில் பார்த்துருக்கலாமே, அது பார்க்கறதுக்கு பெருமான் திருவருள் வாய்க்க பெறலை என்று சொல்லித்தான் மனம் தளர்ந்தது, சிந்தை தளர்ந்தது. அப்படி அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு சரி கொஞ்சம் மனம் தளர்ந்தார். அப்படியெல்லாம் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு மனம் தளரும் இடர் நீங்கி, அந்த துன்பம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க, அது பொருள் அல்ல. அவர் மனம் தளர்ந்தது, இதெல்லாம் நேரில் பார்க்க முடியவில்லை என்று சொல்லித்தான் மனம் தளர்ந்தார் என்று சொல்றார். அப்படி மனம் தளருமிடர் நீங்கி வானவர் நாயகர் அருளால் புனைந்தமலர் குழல் பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்து, இந்த பூங்கொடி போன்ற இந்த குழந்தையை, இந்த பெண்ணை மனம் புணர்ந்து தனம் பொழிந்து பெருவதிவை உலகெல்லாம் தலை சிறப்ப, உலகெல்லாம் தலை சிறப்ப, உலகமெல்லாம் போற்றுகின்ற வகையிலே இனம் பெருக தம்முடைய எயில் மூதூர் சென்றடைந்தார். அவருடைய ஊர் ஏர்கோன் கலிக்காமனாருடைய ஊர் பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த எயில் மூதூர் என்று சொல்லக்கூடிய பதி.
அப்படி அந்த திருப்பெருமங்கலம் என்று சொல்லுவாங்க. அப்படி அந்த பெருவதுவை உலகெல்லாம் தலை சிறப்ப அவர் இனம் பெருக தம்முடைய எயில்மூதூர் சென்றடைந்தார். அந்த மணமகளை அழைத்து கொண்டு அந்த எயில்மூதூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு சென்று விட்டார் என்று சொல்லி நம்முடைய சரீரத்தில் இங்கே அருளுகின்றார். அதே மாதிரி இறுதி பாட்டில் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவினால் ஒருவர்க்கிந்த பெருமையார் தன்மை போற்றும் பெருமையின் அளவிற்றாமே. ஒரு மகள் கூந்தல் தன்னை, தனக்கு இருந்தது ஒரே ஒரு மகள், வேற குழந்தை கிடையாது. அந்த ஒரு மகள் கூந்தலை வதுவினால் ஒருவருக்கு இந்த வதுவின திருமண நாளிலேயே ஒருத்தருக்கு கொடுத்த பெருமையார் தன்மை போற்றும் பெருமை. அப்படின்னா அவ்வளவு பெருமையுடையவர் நாயனார். என்ன எப்படிப்பட்ட பெருமை! பெருமையால் நம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி வள்ளுவப் பெருமான் சொல்வது போல அவ்வளவு பெருமை பெற்ற அந்த நாயனார் பெருமையார் தன்மை போற்றும் பெருமை என் அளவிற்றாமே. அதை சொல்லக்கூடிய பெருமை என்னுடைய அளவில் முடியுமா அப்படின்னா என்னால் அதை சொல்ல முடியாது. அவருடைய பெருமைகளை என்னால் முழுமையாக சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்லார். பெருமையார் தன்மை போற்றும் பெருமையின் அளவிற்றாமே மருவிய கமரில் புக்க மாவோடு விடேல் என் ஓசை உரிமையால் கேட்கவல்லார் திறம் இனி உரைக்கல் உற்றேன் என்று சொல்லி அடுத்த சரீரமாக இருக்கக்கூடிய அந்த அறிவாள் தாய நாயனாருடைய சரீரத்தை சொல்ல புகுகின்றார் ஆசிரியர் என்று சொல்லி இந்த மானக்கஞ்சார நாயனாருடைய திருமகளார் தான் தன்னுடைய கணவனார் உயிர் பிரிந்து இருக்கின்ற நிலை ஏர்கோன் கழிக்காம நாயனார் நம்பிகள் மீது அவர் கொஞ்சம் இடர்பட்டு நம்பிகள் பெருமானிடத்தில் வைத்திருந்த ஒரு பேரன்பினை அவர் வேறு மாறி அவர் கருதி இருவருக்கும் கொஞ்சம் மனம் நிலை சரியில்லாதிருந்த காலத்திலே அவருக்கு சூளை நோய் வருகிறது. அப்படி ஏயர்கோனாருக்கு சூளை வருவதே ரெண்டு பேரத்தையும் ஒன்று சேர்த்துவதற்காக இறைவனுடைய திருவருளால் தான் சூளை வருகிறது. அப்படி சூளை வருகின்ற பொழுது சாமி உன்னுடைய சூளை நோயை நான் ஆண்டு கொண்ட சுந்தரன் தீர்ப்பான் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, வம்பன ஆண்டு கொண்ட ஒருவன் வந்துதான் என்னுடைய நோய் தீர்ப்பதா? அவன் வருவதற்கு முன்பாக இந்த நோயோடு சேர்த்து என்னுடைய உயிரையும் போக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாளினாலே தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுகின்ற பொழுது அந்த நேரத்திலே நம்பிகள் அந்த இல்லத்துக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய கணவனார் அப்படி இடர்பட்டார் என்ற செய்தி யாரும் அறியாத வகையிலே அழுகையெல்லாம் நிறுத்த சொல்லி அவரும் கணவனோடு செல்லுவதற்கு முற்பட்ட நிலையிலே இருக்கின்ற பொழுது நம்பிகள் வருகிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை கேட்டு வீடையெல்லாம் அலங்கரித்து மங்கள கோலமாக மாற்றி நம்பிகளை உபசரித்து நம்பிகளை எல்லாம் அவர் செய்ய வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்து அதற்கு பிறகு நம்பிகள் மூலமாக தன்னுடைய உயர் நீத்த கணவனையும் மேலே பெற்ற பெருமை இந்த பெண்ணுக்கு உண்டு. அப்படின்னா ஒரு அடியாருடைய பெண்ணாக இருந்த காரணத்தினாலே வந்த ஒரு அடியாரை எந்த சூழலாக இருந்தாலும் எப்படி வரவேற்க வேண்டும், எப்படி உபசரிப்பது என்று சொல்லி இந்த ஏர்கோன் கலிக்காமநாயனருடைய அந்த மீண்டும் அவரை பெற்ற ஒரு பெருமை மானக்கஞ்சார நாயனாருடைய மகளுக்கு உண்டு என்று சொல்லி இந்த வகையிலே நாயனாருடைய திருவடிகளை மனமொழி மைகளாலே வணங்கி நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்முறை அரங்கல் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம்.